இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIK படத்தோட விமர்சனம். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா மற்றும் கிருத்தி ஷெட்டி முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. கூடவே யோகி பாபு, NTK தலைவர் சீமான், ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே மற்றும் பல சோசியல் மீடியா பர்சனாலிட்டிஸும் நடிச்சிருக்காங்க. இசை அனிருத், எழுதி இயக்கினது விக்னேஷ் சிவன். பல முறை போஸ்ட்போன் ஆனதுக்கு அப்புறம் வெளியாயிருக்கிற இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். LIK ஒரு ராம்காம் அப்படின்னு வச்சுக்கலாம். கதைன்னு பார்த்தா 2040 ஆண்டு சென்னையில் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளதை விட பல மடங்கு உலகம் இந்த செல்ஃபோனு சோஷியல் மீடியாவுக்குள்ள முடங்கிட்டதா காட்டப்படுது. இந்த ரீல்ஸு லைக்கு எல்லாத்துக்கும் ஃபோனு ஆப்பு அப்படின்னு உலகம் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் இந்த காலத்துலேயே இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு தோணுது. வித்தியாசமாலாம் எதுவும் இல்லை. என்ன சில விஷயங்கள், அதாவது இந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட குற்றங்களுக்காக இந்த ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி ஏதோ சோஷியல் மீடியா ஃபோன் டீடாக்ஸ் சென்டர் மாதிரி ஏதோ ஒன்று சீமான் நடத்திட்டு வராரு. இந்த இயற்கை, பசுமை, விவசாயம் அப்படி இப்படின்னு அவருடைய பல விஷயங்களை இந்த படத்துலையும் நமக்கு சொல்றாரு. இவருக்கு செல்போன் சோஷியல் மீடியானால ஆகாது. தன் ஒரே மகளை இதனால அவரு ஏற்கனவே இழந்துட்டாரு. இவருடைய ஒரே மகன் தான் வைப் வாசி அப்படிங்கிற பிரதீப் ரங்கநாதன். தன் மகனை இவர் செல்போன் வச்சுக்க கூட அனுமதிக்கிறது இல்லை. ஆனா பிரதீப் ரங்கநாதன் காதலிக்கிற தீமா பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். போராத குறிக்கு SJ சூர்யாவோட கம்பெனி தான் LIK. இது காதலர்களுக்கான ஒரு ஆப்பை டெவலப் செஞ்சு எல்லாரையும் அதுக்கு அடிமையாக்கிடுது. ஹீரோயினும் அந்த அடிமைகளில் ஒன்று. காதலுக்காக அப்பாவோட சொல்லையும் மீறி ஒரு ஃபோனை வாங்குறாரு ஹீரோ. ஆனால் இவங்க காதலுக்கு வில்லனா அந்த LIK டெவலப் செஞ்ச ஒரு AI பேஸ்டு ஆப் தான் வருது. அந்த ஆப்பின் படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேரவே கூடாது, இவங்களுக்குள்ள காதலே இல்லை அப்படின்னு அது சொல்லிடுது. அந்த ஆப் சொல்ற பேச்சை கேட்டு நம்ம ஹீரோ விட்டு ஹீரோயினும் விளையாடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த AI ஆப்போட இன்ஃப்ளூயன்ஸு, SJ சூர்யாவோட தடங்கல்கள், இது எல்லாத்தையும் மீறி தன் காதல்ல ஹீரோ வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனையே இதோட ரொம்பவே வீக்கான ஸ்கிரிப்ட் தான். ஃப்ளாட்டான ப்ரெடிக்டபிளான ஒரு கதை, ரொம்பவே மேம்போக்கா எழுதப்பட்ட சம்பவங்கள், சுமாரான ஒன் டைமென்ஷனல் பாத்திரங்கள், சொத்தையான வசனங்கள், துளி கூட ட்ராமாட்டிக் எஃபெக்டே இல்லாத காட்சிகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கதை திரைக்கதை டிபார்ட்மெண்ட் ரொம்பவே வீக்கு. அதனாலேயே படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எழுந்திருக்காமையே முடிஞ்சு போயிடுது. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய குறை. அடுத்த பிரச்சனை படத்தோட நீளம். சொல்ல வந்த கருத்து என்னமோ ஒரே ஒரு வரி கருத்து தான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். அதுவும் பாடல்கள், இந்த ஸ்டண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாக்கா 1 மணி நேரம் கூட தேவைப்படாது. ஆனால் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடி இந்த படம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. திரும்ப திரும்ப வர அதே மாதிரி காட்சிகள், ப்ரெடிக்டபிளான தோசை திருப்பங்கள், ஓரளவுக்கு மேலே படம் ரொம்பவே ட்ராக் ஆகுது. ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமா 1-2 காட்சிகள் சுமாரான லெவலுக்கு இருக்கு, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் பாதி பேர் படத்தில் மொபைல் ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுவும் அடுத்த ஒரு பெரிய குறை இந்த படத்தில். அப்புறம் பார்த்தா படத்தில் பல இடங்கள்ல லாஜிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் டைமென்ஷனல் பாத்திரங்கள். வர எல்லாருமே சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஹீரோயினாவது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர். மற்றபடி எல்லாருமே 24 மணி நேரம் ஒரு வேலை வெட்டின்னு செய்யாமல் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, சிச்சுவேஷன்ஷிப்னு ஏதோ ஒரு கப்பல்லையே போயிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் படத்தில் இந்த காதல், சோஷியல் மீடியா உலகத்தை பற்றி இம்பேக்ட்ஃபுல்லாகவோ புதுமையாகவோ அழுத்தமாகவோ எந்த மெசேஜையும் டைரக்டரால் சொல்ல முடியல. தவிர இந்த காமெடி, ஸ்டண்ட்ஸு, ட்ராமா, எமோஷன் எதுவுமே சரியாக எடுபடவே இல்லை. நடிப்புன்னு பார்த்தாலும் எல்லாருமே ரொம்ப ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் நடிப்பை தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் SJ சூர்யா. அவர் என்னவோ பாவம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் லான்ச்சிங்லேயே முழுகிற ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இவர் ஒருத்தரால் எப்படி காப்பாற்ற முடியும்?
அனிருத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு. இந்த காமெடி சவுண்டு, பஞ்ச் டயலாக்கான பெப்பி சவுண்டு அப்படி இப்படின்லாம். ஆனா காட்சிகள், வசனங்கள், பாத்திரங்கள் எதுவுமே அந்த மாதிரி ஃபீலிங்ஸை நமக்குள்ள கடத்தவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் இயக்குனர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச். இது எந்த விதமான ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு துளி கூட இல்லை. மீறி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோட கூட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.